கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் திடீர்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. கம்பெனியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் ஒரு 30 நாள் தான், அப்படியே எல்லா சதியும் வந்து முறியடிச்சிட்டா அம்மாவோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிடலாங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து ஜோசியரை வச்சு நம்ம ரியாவுக்கு வந்து ஆப் வைக்கலான்னு தீபா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஆனந்த் வந்து நிச்சயம் இப்போ பரிகாரம்லாம் செய்வா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கணும் உள்ளே போயிட்டாங்க. அப்பன்னு பார்த்து ஜோசியரே நான் சொன்ன மாதிரி தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா அந்த ஜோசியர் வந்து சும்மா தான் சொன்னாப்லையா, ஏன் ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சேச்சா சும்மா தான் சொன்னாங்க, நல்ல காரியத்துக்காக தானே நம்ம போய் சொல்லியிருக்கேன், அதனால் எந்த பிரச்சனையும் வராது, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்னாலாம் இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யவே முடியாது, சும்மா வந்து சொல்கிறீங்களா, அதுக்கு நான் தான் கிடச்சேனா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ ஓவரா சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ரியாவை பார்த்து கண்ணாப்னான்னு திட்டுறாங்க. என்ன ஆச்சு, இங்கே என்ன பிரச்சனை, ஏன்னா உங்கள் மனைவி வந்து பரிகாரம் எதுவும் செய்ய மாட்டேங்கிறா, இதுவே மீனாட்சி அக்காவாக இருந்தா உங்களுக்காக வந்து எதுவாக இருந்தாலும் செஞ்சுருப்பா, இவ மீனாட்சி அன்னைக்கு அப்புறம் தானே வந்தவ, இவ எப்படி இதெல்லாம் செய்ய போகிறா, நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தீபா ஒன்று ரியாவை கூட்டிகிட்டு தனியாக வந்து போகிறாங்க. நீ இப்போ மட்டும் பரிகாரம் செய்யலைன்னு வச்சுக்கிங்க, மீனாட்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நீ இந்த வீட்லேயே இருக்க முடியாது பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ என் மேலே வச்சுருக்கிற காதல்னு சொல்லியிருக்கியம்மா, அதுக்காக நீ செய்ய மாட்டியா என்னங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து கேட்குறாங்க. ஒரு பக்கம் வந்து இது எல்லாம் போலின்னு வெளியே சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியல, வசமாக வந்து சிக்கிட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா இவ கூட ஆதரவாக வந்து நின்னா நமக்கும் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி நம்மளையும் பரிகாரம் வந்து செய்ய விட்டுருவாங்க. அப்புறம் இவளுக்கு ஆனந்து, எனக்கு அருண், அதனால ஐஸ்வர்யா யார் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன, நம்ம மாட்ட பேசாமல் இருந்துருவாங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அம்மா எதுக்குமா அவளை தேவையில்லாமல் வம்பளுத்துக்கிட்டு இருக்க, இவகிட்டெல்லாம் நம்ம மோதி ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை தீபா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை இந்த வீட்டில் பொறுத்தளவுக்கு உங்களை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருக்கா, அது மட்டும் இல்லாமல் இவ சைத்திட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கா, இவளை பற்றி இருக்கிற உண்மையான குணத்தெல்லாம் உங்கள் பையனுக்கு புரிய வைக்கணும், மாமா தப்பு பண்ணா நம்ம தானே சொல்லணும், பார்த்துக்கலாம் விடுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஆனந்த் வந்து கூட்டிகிட்டு வராங்க. இந்த பரிகாரத்தை நல்லபடியாக ரியா வந்து செய்வா, என் மேலே வச்சிருக்கிற அன்பு பாசம்லாம் அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஆனந்த், சரி மாமா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னு சொல்லி தீபா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வேளை இந்த பரிகாரம் செய்யணும்னா நீங்கள் உங்கள் முடிவை வந்து மாற்றிப்பீங்களா? கண்டிப்பாக மாற்றிக்கிறேன், இவளை விட மீனாட்சி தான் பெட்டர்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், ஏன்னா மீனாட்சி வந்து இவகிட்டெல்லாம் பேசின அளவுக்குலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை, அவளே எல்லாமே பார்த்துப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனந்த் மட்டும் உள்ளே வந்து போகிறாங்க. பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல கார்த்திகா அன்பா பாசமாக சமைச்சிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. இதை வந்து செக்யூரிட்டி பார்த்துட்டு, நீ யாருமா, யாரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தியோட மனைவி. என்னது கார்த்தியோட மனைவியா, கார்த்தியோட கம்பெனிக்கே ஓனர்மா, அவரோட மனைவின்னு சொல்கிற அப்படின்னு தீபா வந்து உள்ள விட மாட்டேன்னு அவர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, வெளியில் போமா, நீ யாரோ என்னமோ, நீ பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்க, பெரிய வீட்டு மருமகனா எப்படி இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி வந்து சொல்கிறாங்க. தயவு செஞ்சு விடுங்கண்ணே, நான் தான் கார்த்தியோட ஒய்ஃபுங்கிற மாதிரி எவ்வளோ மல்லி கட்டி பார்க்குறாங்க, முடியல. அருண் வராங்க. சார் சொல்லுங்கள் சார், இவங்க கார்த்தியோட ஒய்ஃப்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க, உண்மையிலேயே கார்த்தியோட ஒய்ஃப் தீபா தாயா, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க, ஆளை பார்த்து விசாரிக்கிறியா, இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில், அவங்க சொன்னால் நம்ப மாட்டியோ அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எப்படி சார் உங்களோட வீட்டு விவகாரம்லாம் தெரியும், இவங்க பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்காங்க, ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க, இவங்களுக்கும் சரி கார்த்திக்கும் சரி சிம்பிளான வாழ்க்கை தான் பிடிக்கும், அதுக்குன்னு நான் தான் அபிராமியோட மருமகனை நெத்தினனை எழுதிட்டு வர முடியும், தப்பாக பேசாதான்னு சொல்லிட்டு தீபா வாமா நம்ம போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. நல்ல வேலை மாமா நீங்கள் வந்தீங்க, இல்லாட்டி கண்டிப்பாக வந்து இவரை விட்டுருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி இந்த செஷனில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான், பார்த்துங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வேலை பார்க்குற அழகை வந்து பார்த்து ரசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து, என்னங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க உங்களுக்காக தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு தீபா வந்து பேசுகிறாங்க. எப்போதும் கேண்டீன்லேயே நல்ல சாப்பாடே கிடைக்கிது தான், ஒரு நாள் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப நீங்கள் பார்க்குற வேலையை நானும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி சரி, பார்க்குற வேலையை பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா, என்ன பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா, ரெண்டும் தான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தீபா வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பளம் வைக்கிறாங்க, எந்த சாப்பாடு விரும்பி சாப்பிட்றாரோ அதை அதிகமாக வைக்கிறாங்க, கூட்டு பொரியல்னு பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி உடனே வந்து, உன் மனைவி ரொம்பவே வந்து அதிர்ஷ்டசாலிப்பா, ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தான் நீ அதிர்ஷ்டசாலி, நீங்கள் மேட் ஃபார் ஈச் அதர், உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்கலன்னு சொல்லி பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. சூப்பர்பா கார்த்தி அப்படின்னு சொன்னேன்.
சரிண்ணே பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் கோயிலுக்கு பரிகாரம் செய்யறதுக்காக வராங்க. இந்த ஜோசியர் சொல்கிறதெல்லாம் நான் எதுக்கு செய்யணும்? ஆனந்துக்கிட்ட எப்படி சமாளிக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு நான் தான் கிடச்சேன்னா கண்டிப்பாக வந்து பரிகாரம்லாம் செய்யவே மாட்டேங்கிற மாதிரி அல்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரியா உடனே நீ இது மாதிரிலாம் தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ பாரு அப்படி சூடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து தூரத்துலேருந்து ஆனந்த் வந்து வராங்க. ஆனந்த் வந்துட்டான், இனிமேட்டு எதுவுமே பண்ண முடியாது ரியா, நீ பரிகாரம்லாம் பண்ணி தான் ஆகணும், ஆப்ஷனும் இல்லை வேறு வழியும் இல்லை. என்னாச்சு, என்னதுக்கு வர சொல்லியிருந்தீங்க? நான் ஏன் இங்கே வரணும் சொல்லு தீபா. இவ பரிகாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவா. இன்னொன்று பரிகாரம் வந்து சொல்கிறது எதுவும் கேட்காம கம்மியாக பண்ணுவா. நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைல்ல, பண்ண மாட்டேன்னு சொன்னாலா? சேச்சா, நான் ஏன் அப்படியெல்லாம் சொல்ல போகிறேன்? நான் உன் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம்லாம் ரொம்ப அதிகம் தானேன்னு ரியா வந்து அன்று பல்ட்டி அடிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆமாம்மா எங்களுக்கு தெரியுமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும் போது அப்படி பரிகாரம் வந்து செய்யலான்னு இருக்காங்க. என்ன பரிகாரம்? அங்க பிரஜேஷனம் அப்படின்னா கோயிலை சுற்றி ரொட்டேட் பண்ணோம் அவ்வளோதானே, நடந்தா போச்சு. இல்லைம்மா, அப்படியே கீழே வந்து உட்காந்து 2 காலும் வந்து தரையில் படுற மாதிரி, 2 கை வந்து இந்த சைடு படுற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஐயோ, சுற்றிக்கிட்டே வரணுமா? இது முடியறது கஷ்டமாச்சே. நீ தான் ஆனந்த் மேலே அன்பு பாசம் நிறையா வச்சிருக்கல. உடனே வந்து சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இருமா, உன்னை ஃபுல்லாக நினச்சிக்கிட்டதுக்கப்புறம் தான் இது செய்யணுன்னொன்னே பச்சை தண்ணி எடுத்து அப்படியே மேலே 2 வாளி ஊற்றுறாங்க. ஐயோ, இதெல்லாம் நம்ம உடம்பு தாங்காதுமா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம 4வது ரவுண்டு போகிறோமா 5வது ரவுண்டு போகிறோமா? சேச்சா, நம்ம 3வது ரவுண்டு தான் போகிறோம்னு மைதிலி வந்து காமெடி பண்ணுறாங்க. ஐயோ, இவங்க இப்போதைக்கு விட மாட்டாங்க போல இருக்கு. ரியா வந்து கதறாங்க அந்த இடத்துல. என்னால் முடியலம்மா. டக்குன்னு ஏஞ்சிட்டா, இது 4வது ரவுண்டு தானே, நீ வேற இது 4ஆ 5ஆன்னு கன்ஃபியூஷன் வருது, அப்போ நான் 6ன்னு சொல்ல வேண்டியது தானேன்னு ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க. நம்ம ரியா 4ம் கிடையாது 5ம் கிடையாது தான், ஃபஸ்ட்லேருந்து 3வது ரவுண்டா. என்னது 3வது ரவுண்டா? என்னால் முடியல, ஆனந்த் இருக்காப்புல, உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சே, ரியா வந்து சிக்கிட்டா, ஐஸ்வர்யா என்னைக்காவது சிக்க வைக்கலன்னா எனக்கு தூக்கம் வராதுங்கிற மாதிரி மைதிலி வந்து யோசிக்கிறாங்க. நீ என்ன யோசிக்கிறேன்னு நல்லாவே தெரியுதா, கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. அதுக்கு நான் சிக்கிறா தானே, நான் வாலண்டரியா எந்த விஷயத்திலையும் நான் மாட்டிக்கவே மாட்டேன்னு ஐஸ்வர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே எல்லா பரிகாரத்தையும் முடிச்சிட்டாங்க அந்த இடத்துல. அப்பாடா, ஒரு வழியாக கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக வந்து ஆனந்த் என்ன சொன்னதுனால முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் போதே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், என்னால் முடியல, டயர்டாக இருக்குது. ஆனந்த், நான் வச்சுருக்கிற காதலை வந்து நிரூபிச்சிட்டேன். என்னம்மா அதுக்குள்ளேயே வந்து கிளம்பிட்டா எப்படிம்மா? இப்போ தானம்மா பரிகாரமே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இனிமேட்டு தான் ஒன்று ஒன்றா செய்ய போகிறோம். இன்னும் எத்தனை இருக்குது? இன்னும் 2 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அது, இன்னும் 2 இருக்கா? சரி, என்னது அடுத்ததுன்னு கேட்குறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ஒரு கை நீட்டுமா. இவனே வந்து சொல்கிற ஜோசியெல்லாம் நடக்க போகிறதில்ல, இப்போ என் கையை பார்த்து வேற என்னென்னமோ சொல்ல போகிறாங்களே, இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரியும் ரியா வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து 2 கை நீட்ட சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்புறம் வந்து பானையை வந்து மாயாஜலம் மூலிமா வச்சிடுறாங்க. தீச்சட்டி தான் வந்து ஏற்றிட்டு வரணும் போல இருக்குது. கோயிலை சுற்றி ஒரு 20 வாட்டியோ 30 வாட்டியோ வர சொல்கிறாங்க போல இருக்குது. அது மாதிரி அட்டகாசமாக காமெடியோடு முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.